வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை விருந்தின் தலைப்பு விஸ்வரூபம். சச்சிதானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி அடைந்துள்ள குயப்பேட்டை மனவளக்கலை மன்றத்தின் நிர்வாக அறங்காவலர் அருள் அறிவு மாமணி திரு சீனி இளங்கோ ஐயா அவர்களின் விஸ்வரூபம் அல்லது விஸ்வநாத ஈஸ்வரர் என்ற தலைப்பிலே ஆற்றிய உரையை கேட்டு பயன் அடைவீர்களாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே. குண்டலினி என்னும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே துணை. பேரன்பிற்குரிய சான்றோர்களே, மெய்யுணர்வாளர்களே, சிந்தனையாளர்களே, அன்பு உள்ளங்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று தமிழ் புத்தாண்டின் முதல் நாள், சித்திரை ஆரம்ப நாள். சர்வசித்து ஆண்டு என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். சர்வஜித் என்று வடமூலார் சொல்லுவார்கள். சர்வம் என்றால் எல்லாம், அனைத்தும். ஜித் என்றால் வடநூலில் வெற்றி, எல்லா வகையிலும் வாழ்வில் வெற்றி பெற வழிவகுப்பது சர்வஜித்து ஆண்டு என்று சொல்லுவார். தமிழ் படுத்தி பார்த்தாலும் சிறப்பாக இருக்கிறது. சர்வசித்து, சித்து என்று எண்ணியவுடன் ஏதோ மேஜிக் என்று நினைக்க தோன்றும். சித்து அறிவை கொண்டு சாதிக்கிற அனைத்து வளங்களும் சித்து. சத்து இறை, சித்து உயிர் அறிவு, அனந்தம் மனம் சிவகாந்தம். அறிவை கொண்டு அறிவால் அறிவை வணங்கி வாழ்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களும், அனைத்து
10 நிலைகளிலும் வாழ்வில் வளம் பெற ஓங்கக்கூடிய ஒரு உன்னதமான காலம் ஆதவன் மேஷராசியில் பிரவேசிக்கும் இந்த ஆண்டு முதல் நாளான இன்று ஒளிமயமான எதிர்காலம் நம் வாழ்வில் துலங்க வேண்டும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஆதவன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் பிரகாசிக்கிறார். 12 ராசிகளை பூர்த்தி செய்கிற பொழுது ஓராண்டு பூர்த்தியாகிறது. ராசியில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திலே இன்று அவனுடைய பொற்கிரணங்கள் முழுவதுமாக பூரிக்கிற நாள். தத்துவார்த்தமாக இதனை எடுத்துக்கொண்டால் 12 நிலைகளிலே நம்முடைய உடலில், உள்ளத்தில், ஆன்மாவில் 12 நிலைகளிலே, அதைத்தான் துவாதச அங்கம் என்று நம்முடைய துரியாதீதத்திலே சொல்லும். தசம் என்றால் 10, துவா என்றால் 2, அங்கம் என்றால் பகுதி, உடல், பிரிவு. 12 அங்குலங்களாக 12 அங்குலம் வரை 12 அங்குலமாக வியாபித்திருக்கக்கூடிய நம்முடைய உடலும் 12 பகுதிகளாக பிரிக்கக்கூடிய உடற்கூறு பிரகாரமும் சரி, மனஇயல் சாஸ்திர பிரகாரமும் சரி, தத்துவார்த்தமாகவும் சரி 6 ஆதாரங்கள் முற்பகுதியில் இருக்கிறது. சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை. இதே 6 ஆதாரங்கள் பிற்புறமாகவும் இருக்கிறது. அப்போ 12 நிலைகள் நாம் கடக்க வேண்டிய நிலைகளாக நாளமில்லா சுரப்பிகளின் ஒரு சர்வாங்கமாக அமைந்திருக்கிறது. 12 நிலைகளிலும் நாம் நம்முடைய அறிவாகிய ஆதவனை, விவேகமாகிய ஒளியை ஒளிரச் செய்து இந்த மன வீட்டினில் பிரகாசிக்க செய்கின்ற போது சர்வசித்து நமக்கு விழுமிய பலன் தரும் வகையிலே கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய தீர்ப்பு. ஆக இன்றைய நல்ல நாளில் நிறைந்திருக்கிற நாம் ஆதவனாகிய அந்த அறிவு ஒளி, அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் குண்டலினி யோகம். அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகம் ஆகும். அந்த அருள் வழியில் நாம் இன்று நினைத்திருக்கிறோம். சரி, இன்று என்ன நாம் சிந்திக்கப் போகிறோம் என்றால், நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் பெயர் விஸ்வநாதன். இன்னும் வரவில்லை என்று பார்க்கிறீர்களா? முடியும் போது வந்து விடுவார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய சிந்தனையின் இந்த ஆண்டின் முதல் சிந்தனை விஸ்வநாதனை பற்றியாக இருக்கிற பொழுது ஆண்டு முழுவதும் அந்த சிந்தனையில் நாம் நின்று நிலைத்து சுகம் பெறுவதற்குரிய வழியையும் வாழ்க்கையும் பெறுவோம். நாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனை தேடும் பணி இந்த மன்றத்திலே நிறைவு பெறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அந்த இறைவனை இன்னும் நான் ஏன் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை? இன்னும் தேடிக்கொண்டுதானே இருக்கிறேன், இன்னும் ஏன் எனக்கு அகப்படவில்லை என்றெல்லாம் நமக்குள் கேள்வி கணைகள் பூத்திருக்கிறது. அருட்தந்தை என்ன சொல்லுவார்? நீங்கள் தேட வேண்டியது இல்லை. ஏனென்றால் நீங்கள் இறைவனை பார்த்து கொண்டேதான் இருக்கிறீர்கள், இறைவனை தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இங்கு அமர்ந்திருக்கிறோமே, இந்த காலை நேரத்திலே
இந்த மின்விசிறி இயங்கவில்லை என்றால் உடனே மேலே பார்க்கிறோம். அதை போட்டவுடன் சுகமாக அமர்ந்து விடுகிறோம். அந்த காற்று மேனியில் படுகின்ற போது நமக்கு சுகத்தை தருகிறது. கன நேரம் அந்த காற்றை பற்றி சிந்தித்திருப்போமா? இது எங்கிருந்து வந்தது? இந்த காற்று எங்கிருந்து வந்திருக்க கூடும்? சிந்தித்திருப்போமா? நாம் அமர்ந்திருக்கிறோமே இந்த நிலம், இதனுடைய மூலத்தை சிந்தித்திருப்போமா? நம் மீது ஸ்பரிசித்து நமக்கு சுகம் தருகிறதே இந்த காற்றை சிந்தித்திருப்போமா? நமக்கு தாகத்தை தீர்த்து வைக்கிறதே நீர், அதை சிந்தித்திருப்போமா? இதையெல்லாம் வள்ளல் பெருமான் சிந்திக்கிறார். அப்படி போகின்ற போது கோடை வெயில், அந்த கிராமத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் நல்ல ஒரு ஆறு, ஆற்றங்கரையிலே ஒரு பெரிய ஆலமரம், அங்கு நின்று இதை சிந்திக்கிறார். இந்த நிலத்தில் இந்த ஒரு மரம், இங்கு நிழல், இங்கு காற்று, இதற்கு எதிரே ஓடை, ஓடையிலே நீர், இதெல்லாம் என்ன? ஓடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. தரு என்றால் மரம். கோடையிலே எங்காவது ஒரு இடம் கிடைக்காதா என்று ஏங்குவோம், நிற்பதற்கு நிழல். கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. தரும் நிழலே, நிழற்கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மனமலரே, இந்த மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றின் விலை சுகமே, சுகத்தில் உறும் பயனே. நமக்கு இந்த சிந்தனை போயிருக்கா? ஆடையிலே இணை மணந்த மணவாளா. ஆடை என்றால் இளமையிலேயே, ஆடையிலே இணை மணந்த மணவாளா இறைவனை சொல்லுகிறார். ஆடை இளம் பிராயத்திலேயே என்னை சூடிக்கொண்ட சுடற்கொடியே என்று பாடுகிறார். என்ன பொருள்? இந்த நிலம் எங்கு இருப்பாக இருந்தது? நிலத்துக்கு இருப்பு நீர், நீருக்கு இருப்பு காற்று, காற்றுக்கு இருப்பு நெருப்பு, நெருப்புக்கு இருப்பு காற்று, காற்றுக்கு இருப்பு விண், விண்ணுக்கு இருப்பு சுத்தவிண். அப்படியானால் என் மீது படுகின்ற இந்த காற்று எங்கிருந்து வந்தது? அந்த மூலத்திலிருந்து தானே. அப்படி மூலத்தை ஸ்பரிசித்துக் கொண்டே நான் இறைவனை ஸ்பரிசிக்கவில்லை என்று சொல்வது சரியா? மூலத்தில் மூலமாக அமர்ந்து அதன் மேனியில் நாம் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோமே, அதன் மடியிலேயே அமர்ந்து கொண்டு தாயே உன் மடியை காட்டு என்று வேங்குகிறோமே, இது சரியா? விஸ்வம் என்றாலே எங்கும் நிறைந்த, பிரபஞ்சமாக விரிந்திருக்கக்கூடிய என்று பொருள். விஸ்வம்பரன். நாதன் என்றாலே தலைவன், நாதத்திற்கு தலைவன், நாதாந்த ரூபமாகி, நாதத்திற்கு அந்தம், அங்கும் பொருள் இருக்கிறது. நாதம் என்றால் என்ன? பிரம்மத்தை பக்தி மார்க்கத்திலே விவரிக்கின்ற பொழுது நாத பிரம்மம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் எப்படி இந்த நாதம் உருவானது என்று சொல்ல தெரியவில்லை ஆராய்ந்தவர்கள். ஆனால் வேதாத்திரியம் சொன்னது, எந்த ஒரு பொருள் அசைந்தாலும் அசைகின்ற போது அசைந்த பொருள் அசையாத பொருளோடு ஒரு உரசலை ஏற்படுத்தும். அப்படி உரசலை ஏற்படுத்துகின்ற பொழுது பொருள் பூர்வமான உரசல் சப்தத்தை தரும், மனப்பூர்வமான உரசல் நாதத்தை தரும். நாதவிந்துகலாதி நமோ நம. உண்மை பொதிந்திருக்கிறது இந்த பாட்டுல. வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. கடைசியில போயிடுறேன். தீப மங்கள ஜோதி நமோ நம. தூய அம்பல லீலா நமோ நம. தூய சுத்த, அம்பலம் வெளி. எங்க முடிச்சிருக்காரு பாத்தீங்களா? இந்த நாதமும் அந்த விந்துவும் அந்த தூய அம்பலத்தில் பிரசவித்து வந்தவை.
நாதம் என்றாலே நமக்கு தெரியும், அது சப்தம். சப்தம் வெளியாவதற்கு முன்னால் இந்த சப்தம் எங்கிருந்தது? இப்படி தட்டுகிறேன், ஒரு ஓசை வந்தது. இது இந்த ஓசை வெளிப்படுவதற்கு முன்னால் அது எங்கிருந்தது என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? விட்டயன் பார் ஒரு அறை பலார் என்று, அந்த பலார் என்ற சப்தம் வருவதற்கு முன்னால் எங்கிருந்தது? கைக்குள் ஒளிந்திருந்ததா? அரணிக்கட்டைகளில் உரசுகின்ற பொழுது தீப்பொறி பறக்கிறது, அப்போது பொறி எங்கிருந்தது அதற்கு முன்னால்? இப்படித்தான் நாம் சிந்தித்து ஒரு லாஜிக்கல் வே டு அட்டைன் தி சுப்ரீமசி. அடிக்கடி சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார், உத்திஷ்ட ஜாக்கிரதா பிராப்யவரான் நிபோததா. கடோபனிஷத்தில் அற்புதமான வார்த்தை. அவர் எங்கு பார்த்தாலும் எல்லா சொற்பொழியிலும் இதை திரும்ப திரும்ப சொல்லுவார். என்ன தெரியுமா அன்பர்களே? எழுமின் விழிமின், உன் இலக்கை அடையும் வரை ஓயாது உழைமின். எழுமின், தூங்குகிறவனை எழுப்பது அல்ல, விழித்திருக்கிறவனை உசுப்பி விழிக்க வைப்பது. இவன் விழித்திருக்கிற போதே கனவு காண்கிறான். சாதாரண கனவு அல்ல, பகற்கனவு, ரெவரி என்று ஆங்கிலத்திலே சொல்வார். விழித்திருக்கிற போது கனவு காண்பவனை நம்மால் அவ்வளவு சீக்கிரமாக நினைவு உலகத்திற்கு கொண்டு வர முடியாது. அவனை உசுப்பி விடுகிறார். எழுமின் விழுமின், தின்று தெரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று தந்தை சொன்னார். ஏன் விழிக்க வேண்டும்? உன்னுடைய கோல், உன்னுடைய இலக்கை நீ அடையும் வரை ஓயாது உழைமின். தப்பம் வரல, போயிட்டேன். முதல்நிலை அகத்தாய்வுக்கு டைம் இல்லை, சாட்டர்டே லீவ் இல்லை, போயிட்டேன். அன்னைக்குதான் துரியாதீத தீட்சை. மறுநாள் துரியாதீத நடத்துறாரு. என்ன சார் சந்திரன் சூரியன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நேத்து நீங்க வந்தீங்களா? வரல. என்ன செய்ய முடியும்? உன்னுடைய உழைப்பு உன்னுடைய இலக்கை அடைகின்ற வரை ஓயாது உழைக்கணும், தீவிரமாக உழைக்க வேண்டும். எவ்வளவு தீவிரமாக உன்னுடைய உழைப்பில் ஈடுபடுகிறாயோ அந்த தீவிரத்தில் நீ அடைய வேண்டிய, அணுக வேண்டிய, முடிக்க வேண்டிய கோல், உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய முனைப்பு கிட்டிவிடும். உன்னுடைய குறிக்கோள் எது? இறைநிலையை அறிவது, இறைநிலையை உணர்வது, இறைநிலையாகவே மாறுவது. அவர் ஜேர்னி இஸ் ஒன்லி டுவர்ட்ஸ் அவர் ஓன் கான்சியஸ்னஸ். வெளியே இல்லை, உன்னை நோக்கிய பயணம். உன்னையே நீ அறிவாய், தன்னை அறிந்து இன்புறுவாய் என்பதுதான் நம்முடைய பயணம். இந்த பயணத்திற்கு ஆயத்தம் செய்வதுதான் மனவளக்கலை. அந்த கலைக்குள் நம்மை ஓயாது உழைக்க 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 ஈடுபடுத்திக் கொள்ள நம்முடைய முனைப்பை நோக்கி, இலக்கை நோக்கி, தத்துவத்தை நோக்கி, நம்முடைய ஆரம்ப ஊற்றுக்கண்ணை நோக்கி நாம் வேகமாக, அதிவேகமாக, தீவிரமாக முன்னேற முடியும். இப்போது நமக்கு சிந்தனை அதுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக நிறைந்திருக்கிற இறை சுரூபத்தை நாத வடிவிலே ஓம்காரமாக காட்டினார்கள். ஆனால் என்ன சொல்லப்பட்டது? வார்த்தைகளிலே, வார்த்தைகளிலே உண்மை புதிந்திருந்தது. அருட்தந்தை அதைத்தான் சொல்வார். ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து 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 சிந்தித்துக் கொண்டே போங்க. வார்த்தைகளிலேயே வள்ளல் பெருமானும் சொல்லுகிறார், சூக்குமமாக குழுவுக்குறியாய் அதனை உரைத்தாரே அன்றி பாமரரும் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் அதை வைத்தாரில்லை என்றார். அருட்தந்தை தன்னால் இயன்றவரை அந்த சூக்குமங்களுக்கு விளக்கம் தந்தார். நாதாந்தம் என்று சொன்னார், போதாந்தம் என்று சொன்னார், வேதாந்தம் என்று சொன்னார். நாமும் நம்முடைய எழுத்தில், ஏட்டில், படிப்பில், வார்த்தையில் நாதாந்தம், வேதாந்தம், போதாந்தம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோமே அன்றி முழு முதற் பொருளாக அதனுள் ஆழ்ந்து செல்லவில்லை. நாதம் என்ற சப்தத்திற்கு அந்தம் எது? முடிவு எது? வள்ளல் பெருமான் சொன்னார், அருட்தந்தையும் சொன்னார். சொல்லாது முன் இருந்த சொல்லே போல. அதான் நாதாந்தம். நாதாந்தத்திற்கு விளக்கம் அதுதான். சொல்லெல்லாம் பூரிக்கும் முன் அரூபம் அன்றோ? சப்தம் எல்லாம் பூரிக்கும் முன் அரூபம் அன்றோ? அப்ப நாதத்திற்கு முடிவு எது? அரூபம்.
அதுதான் நாதாந்தம். விஸ்வம் என்ற இந்த பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்தில் துணிக்கின்ற நாதத்திற்கு அந்தமாக விளங்குபவன் அவன் தான் விஸ்வநாதன். யாராவது பேர் வச்சிருந்தா எப்பவாவது பொருள் தெரிஞ்சுக்க. விஸ்வநாத ஈஸ்வரன் போய் பார்க்கிறோம்ல, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடியே தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். யார் பாடுறா தெரியுமா? நாவுக்கு அரசர். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. குற்றாலத்துக்கு போயிடாதீங்க. குறுகிய ஆழம், சிறிய அம்பலம்னு பேர். ஒரு பெரிய பிரபஞ்சத்தை சிறிய தொலைநோக்கி மூலம் பார்த்து விடுகிறோம். காணற்கு அரிய நட்சத்திர விட்டத்தை ஒரு சிறிய ஆடியின் மூலம் குவித்து விடுகிறோம். பிறர்க்கரிய ஆதவனின் பொற்கிரணங்களை ஒரு சிறிய குவிலன்ஸ் மூலம் குவித்து விடுகிறோம். அதுபோல பேரம்பலமாக நிறைந்திருக்கிற பரவெளி மண்டலத்தை இந்த சிறிய அம்பலத்திலே இயக்கி காட்டுகிறோம். குற்றாலம் குறுகி இருக்கிற அந்த சபை. இந்த குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. யாராவது உற்றார் இருக்கிறாங்களா? அப்ப இருக்கிறவங்களா என்ன சார்? மனைவி என்ன, மக்கள் என்ன, சுற்றம் என்ன? மனையாலும் மக்களும் வாசல் மட்டு. பட்டினத்தடிகள் வந்துட்டார். மனையாலும் மக்களும் வாசல் மட்டு. இனமான சுற்றம் மயானம் மட்டு. அதுக்கு மேல வர முடியுமா? ஐயா இவரு படுக்க வச்சுட்டீங்களே, இவரை தகனம் பண்ண போறீங்க, நான் பக்கத்துல படுத்துக்கிறேன். யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? ஐயா சிந்திச்சு பாரு. மயாலும் மக்களும் வாசல் மட்டு. இனமான சுற்றம் மயானம் மட்டு. திணை அளவாகிலும் திணை அளவாகிலும் நீ செய்யும் தவம் ஒன்றே ஆதிமட்டு. எந்த நிலைக்கு நீ உய்ய வேண்டுமோ அந்த நிலைக்கு வரை. காஞ்சி பெரியவர் இருந்தாருங்களே, அவர் சொல்வார், தெய்வத்தின் குரல் என்று 2-3 வால்யூம் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு இடத்துல சொல்றார், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்வதற்கு நமக்கு பயணம் சீட்டு தேவை. வாகனத்தில் ஏறினால் பயண சீட்டு தேவை. உள்ளூர்லயே இந்த கதி. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனோம்னா பயணச்சீட்டு மட்டும் போராதுங்க, கூட இன்னொன்னு வேணும். பாஸ்போர்ட் இருந்தா மட்டும் போராதுங்க. பாஸ்போர்ட் வாங்கி எல்லாரும் வச்சிருப்பான். விசா கிடைக்கலன்னா போக முடியாது. அந்த விசா இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க செய்யற தவம். நீங்க எவ்வளவு கோடி கோடியா பொண்ணு வச்சிருக்கலாம், பொருள் வச்சிருக்கலாம், மக்கள் இருக்கலாம், அங்கு உங்களுக்கு சுற்றம் இருக்கலாம். ஆனா இந்த தவம் இல்லை என்றால், இந்த தவம் என்ற இந்த கடவுச்சீட்டு இல்லை என்றால், அன்பா, உன்னால் அந்த தெய்வத்தினுடைய தரிசனத்தை பார்க்க முடியாது. தெய்வம் இருக்கின்ற உறைவிடத்தை கூட டச் பண்ண முடியாது. அப்போ விஸ்வத்துக்கு நாதனாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நாம் ஒருவாறு யூகித்துணர்ந்து கொண்டால் பிரம்மத்தை நாம் ஒருவாறு பார்த்து விடலாம். அண்டத்தில் இறைவன் கடவுள் என்று பேசப்படுபவன் யாரோ அவன்தான் இந்த பிண்டத்தில் உயிர் என்று உணரப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருத்திலே உணர்வு கருத்து. கண்டத்தின் மேலே கருத்தில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் தன்னையே காண்கிறான். இந்த பிண்டத்துக்குள் எந்த அணு எந்த திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, வரையப்பட்டிருக்கிறதோ, உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அண்டத்தில், அதே திட்டம்தான் அண்டத்தில் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிண்டத்துக்குள் ஒவ்வொரு அணுவை சுற்றி, ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் ஒரு அணுக்கரு, அணுக்கருவை சுற்றிலும் சைக்ளோன்கள், நியூட்ரான்கள், புரோட்டான்கள், அது அந்த உயிரற்ற உயிர் உள்ள பொருளிலே அதற்குரிய நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ். இப்படி இது என்ன திட்டத்தில் இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், அண்டத்தில் சூரிய குடும்பம், இது போன்ற கோடானு கூடு சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி கோள்கள், அது தன் தடம் மாறாமல் அதை சுற்றி 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 சுற்றி. எப்படி இந்த சிறப்பான ஒரு அம்சம், இந்த சிறப்பான ஒரு திட்டம், ஒரு பிளான்
நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிளான், இந்த திட்டத்தை தயாரித்து தீட்டி இயக்கி காத்து ரச்சித்துக் கொண்டிருக்கிற அந்த என்ஜினியர் யார்? அவர் அசிஸ்டன்ட் என்ஜினியரா, டிவிஷனல் என்ஜினியரா, சூப்பர்வைசிங் என்ஜினியரா, அல்லது சீஃப் என்ஜினியரா? யாரு? நாம இன்னும் ஜேஇஏ பார்த்துட்டு இருக்கிறோம். ஜூனியர் என்ஜினியர். ஏஇ பார்க்கல, டிஇ பார்க்கல, சிஇ பார்க்கல, அதுக்கப்புறம் சிஎம், அதுக்கப்புறம் பிஎம். இந்த ஜேஇ பார்த்த லெவலிலேயே நாம் திருப்திப்பட்டு விட்டோம். ஜெகநாதனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப விஸ்வநாதனுக்கு மறுபேர் தான் ஜெகநாதன். ஒவ்வொரு நிலையிலும் நாம் இந்த இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பார்ப்பது இறைவனுடைய சொரூபம் என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பது இறைவனே என்று அறியாமல் அறிந்து கொண்டிருக்கிறோம். தேடுவது தேடப்படும் பொருளாகவே இருப்பது இருக்கிறது என்பது தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு பொருளிலும் தோற்றம் ஒன்று உண்டு, சூக்குமம் என்று ஒன்று உண்டு. பால் எடுத்து பாருங்கள், பாலில் வெண்ணெய் தெரியும், ஆனால் சுவை தெரியுமா? வீணையின் உருவம் தெரியும், நாதம் கேட்குமா? மீட்டினால் தானே கேட்கும். மலர் தெரியும், மனம் தெரியுமா? ஒன்று கட்புலனுக்கு உட்படும், இன்னொன்று கட்புலனுக்கு உட்படாது. கட்புலனுக்கு உட்படுவது ஸ்தூலம், கட்புலனுக்கு உட்படாதது சூக்குமம். ஸ்தூலமாக தெரிவதை வியக்தம் என்று வடநூலார் சொன்னார். சூக்குமமாக இருப்பதை அவ்வியக்தம் என்று வடநூலார் சொன்னார். இந்த வியக்தம் அவ்வியக்தம் என்பது எல்லா ஞான நூல்களிலும் விரவி வரக்கூடிய ஒரு சொல்லாடல். மயங்கிவிட வேண்டாம். வியக்தம் என்று சொன்னால் கட்புலனுக்கு ஸ்தூலமாக புலப்படுவது, அவ்வியக்தம் என்று சொன்னால் புலப்படாதது. ஓம் என்று சொல்லுகிறோம். ஓம் என்று சொல்லும் பொழுது அது எழுத்து வடிவிலே எழுதினால் ஓ நெடில் ஓ மகரம் மெய். ஆனால் இது ஸ்தூல வடிவம், ஓங்காரத்தின் ஸ்தூல வடிவம். இதற்கு சூக்கும வடிவம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? இந்த ஓம் என்ற இந்த பிரணவத்தின் சூக்கும வடிவம் அகரம் உகரம் மகரம், ஆ பிளஸ் ஓ பிளஸ் மா. இது யாருக்காவது தெரியுமா? இந்த அகர உகர மகரங்களை இணைத்துத்தான் சக்திக்கு உமா என்று பெயரிட்டார்கள். இது சூக்குமம். அதிசூக்குமம் அல்லது காரணமாக இருப்பது அதையும் கடந்த மௌனம். அங்கு ஆவும் இல்லை, ஊவும் இல்லை, உமாவும் இல்லை. ஆதி பரம்பொருள், ஆதி எனும் பரம்பொருள் மெய், சுத்தவெளி, சூக்கும. அப்படி ஆரம்பத்தில் ஆனந்தத்தில், ஆரம்பத்தில் ஆனந்தத்தில் பரஸ்வரூபமாக இருந்த, பரம சாம்ராஜ்யமாக இருந்த, எங்கும் விரிந்து நிறைந்து செறிந்து திரண்டு உருண்டு பறந்து விரிந்து கிடந்த இந்த மாபெரும் பரவெளியாகவே மிளிர்ந்து கொண்டிருந்த பொழுது அதற்குள் சூக்குமமாக இருந்த பிரபஞ்சமோ பிரபஞ்ச பொருட்களோ உயிர்களோ புலப்படவில்லை. இல்லாதது தோன்றுமா? மந்திரத்தால் மாங்காய் விளையுமா? விளைய முடியாது. பார், இந்த பார் என்ற இந்த உலகத்தில் 4 வகையில் தான் பிறப்பு. ஒன்று வித்திலிருந்து, இன்னொன்று முட்டையிலிருந்து, இன்னொன்று கருவிலிருந்து, இன்னொன்று வியர்வையிலிருந்து. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். வியர்வையிலிருந்து என்னன்னு தெரியலையா? தலையில் எடுக்கிறீங்கல்ல, அது வியர்வை. இன்னொன்னு சொல்லுங்க, பாடா. சோ இந்த 4 வகையிலும் பிறப்பு. அந்த பிறப்பை ஊடுருவி பாருங்க. எங்காவது ஒரு மூலத்தில் அது வேறு வடிவத்தில் சூக்குமமாக இருந்திருக்கிறது. கருவுக்குள்ளும் சரி, வித்திலும் சரி, வியர்வைக்குள்ளும் சரி, பையிலும் சரி, முட்டையிலும் சரி, எங்கு பார்த்தாலும் வெவ்வேறாக பிரிந்திருந்த 2 ஸ்தூலங்களில் அவ்வியக்தமாக இருந்த சூக்குமங்கள் இணைகிற பொழுது
முழு வடிவம் பெற்று சூக்குமத்தில் எந்த திட்டம் இருந்ததோ அது ஸ்தூலமாக மீண்டும் வெளிவந்தது. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இந்த பார் முழுதும் நிறைந்திருக்கிற இந்த வெட்ட வெளிக்குள் இந்த பிரபஞ்சம் சூக்குமமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த லாஜிக்கை வைத்து அதை பிடித்துக் கொள்ளுங்க. இல்லாதது தோன்றாது. நத்திங் கேன் கம் அவுட் ஆஃப் நத்திங். இல்லாததே இருந்தது இயம்போனாத மௌனமாய் வேதாத்திரியம் சொன்னது. இல்லாததே இருந்தது இயம்போனாத மௌனமாய். நில்லாததே நின்றது நின்ற ஒன்று எழுந்ததால். பொல்லாததும் நல்லதும் என் புலன் விரிந்த பின்னரே. அது இது வெளியில போறனால்தான் தொந்தரவு. மௌனம் கலக நாஸ்தி. பொல்லாததும் நல்லதும் என் புலன் விரிந்த பின்னரே. கல்லாததும் கற்றனம் கருத்தினால் கருத்துளே. கற்க வேண்டியது, கற்க வேண்டிய உண்மை பொருள் இவை அனைத்தையும் என் உணர்வை பிடித்து உணர்வால் கற்றுக்கொண்டேன். அப்படியானால் ஒரு கருவுக்குள், ஒரு வித்துக்குள், ஒரு வியர்வைக்குள், ஒரு பைக்குள் சூக்குமமாக சூழ்கொண்டிருந்த ஒன்றுதான் உருவமாக வெளிப்பட முடியும். இந்த தத்துவம் முதலில் விளங்குகிறதா அன்பர்களே? இதுல ஒன்னும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே? சார், இத்தனோண்டு ஒரு வித்துக்குள்ள அவ்வளவு பெரிய அம்சம் எப்படி இருக்கிறது? ஒரு வித்துக்குள் மரத்தை காட்ட முடியாது. ஒரு கருப்பைக்குள் இருக்கிற கருவுக்குள் இருக்கக்கூடிய அணுவை பிடித்து இதுதான் நீ என்று காட்ட முடியாது. ஆனால் அதற்குள் இருந்து தானே நீ வந்தாய். வித்துக்குள் இருந்து தானே இந்த பிரபஞ்சம் வந்திருக்க வேண்டும். வித்தின்றி யாதுண்டோ, வித்தின்றி யாங்களுண்டோ, நீ இன்றி நான் உண்டோ செப்பாய் பராபரமே. வித்தின்றி யாதும் விளைவதுண்டோ, நின்னருளால் சித்தின்றி நாங்களுண்டோ செப்பாய் பராபரமே என்று சொல். அந்த வித்துக்குள் இருக்கக்கூடிய விருட்சம் 4 அம்சங்களாக இருந்து வெளிவந்தது. என்னென்ன? இவ்வளவு பெரிய விருட்சம் அந்த இருப்புக்குள் வற்றாத இருப்பாக இருந்து கொண்டிருந்தது. அது வளர 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 தண்டு வரைக்கும் தான் வெளியிடுவேன், இலைகளை எல்லாம் வெளியிட மாட்டேன் சொல்லுமா? ஸ்டாக் க்ளோஸ்ட். இன்னைக்கு 31 மார்ச் ஸ்டாக் டேக்கிங். நோ சொல்லுமா? நோ. அது வற்றாத இருப்பு, இருப்புக்குள் இருப்பு வந்து கொண்டே என்ன வரை இருக்கிறதோ இருப்பு. சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த குழந்தை, சிறிய குழந்தை இது குதிக்குதே, இவ்வளவு தொலைவு குதிக்குதே, எப்படி சுவாமி? அது தெரியாதா அவங்களுக்கு? வேடிக்கையா? அது தெரியாதா அவங்களுக்கு? இது எவ்வளவு தொலைவு வளரும்? மேக்சிமம் 6 அடி. 6 அடி வளர வேண்டிய இந்த மனித உருவத்துக்குள் உள்ள அந்த சக்தி முழுவதும் இப்ப திரண்டு இந்த 2 அடி குழந்தையில் இருக்கு. அதனுடைய ஆட்டம், அதனுடைய ஈர்ப்பு, அதனுடைய உற்பத்தி, அதனுடைய சக்தி துள்ளல் என்ன பண்ணுது? அது வரைக்கும் குதிக்க வைக்குது. அதுதான் இங்க உட்காருவான், இங்க ஏறுவான், இங்க இறங்குவான், அங்க போய் எங்க குதிப்பான். இன்னும் வாண்டா இருக்கிறிய வாண்டுதான். அப்படிதான் செய்யும். அது இயல்பு. நாம இப்படி திங்க் பண்ணி பார்த்தோம்னா அந்த குழந்தைய தெய்வத்தை தரிசிப்போம். ஆஹா இதுதான் அப்படின்னு சொல்லி தரிசிப்போம். அதுபோல அந்த வித்துக்குள் வற்றாத இருப்பாக இருந்த அந்த வடிவம் காலத்தால், ஆற்றலால், அறிவால் மலர்ந்து 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 இவ்வளவு பெரிய விருட்சமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய மனிதனாக வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய கோள்களாக வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய நாள்களாக நிறைந்திருக்கிறது. இப்போது தெரிகிற உயிர்கள், இப்போது தெரிகிற உயிரற்ற பொருள்கள், இப்போ தெரிகிற மலைகள், நீர், கடல், காற்று, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்படி இந்த ஸ்தூல வடிவம் ஏதாவது ஒன்றுக்குள் சூக்குமமாக இருந்திருக்கத்தானே வேண்டும். அப்படி சிந்தித்து பார். இந்த உரு வருவதற்கு முன்னால் அந்த கருவுக்குள் இருந்துதானே வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உண்மை தெளிவாக என் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் புலப்படுகிற பொழுது நான் கண்டு கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சம், இதில் இருக்கிற கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள், அதில் இருக்கிற உலகங்கள், அதில் இயங்குகின்ற உயிர்கள், இயங்காத பொருள்கள், மலைகள், ஆறு, இவை அத்தனையுமே ஏதோ ஒரு இடத்தில் சூழ்கொண்டுதானே வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அது யாருடைய கருவுக்குள் இருந்து? உருவம் இன்றியே உருவம் புணர்க்கும். திருமந்திரம். கரு ஒன்று இன்றியே தான் கருவாகும்.
அருவமும் உருவமும் இன்றியே ஆன அந்த பிரான் தன்னை விஸ்வநாதன் இந்த குரு அருளன்றி கூட ஒண்ணாதே. பார்க்க முடியும், அறிய முடியுமா, உணர முடியுமா? அதைத்தான் அருணகிரி சூசகமாக சொன்னார். உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், இல்லாததிலிருந்து உள்ளது வந்தது. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு படிக்கணும். அத உள்ளதுதான் இல்லாததானது, இல்லாதது போல் தோன்றியதிலிருந்து உள்ளதாம் வந்தது. உருவாய் அருவாய், உள்ளதாய் இல்லதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கரு. அதுதான் அங்க அந்தாதில சொன்னார். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த வணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியினர். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எல்லாவற்றையும் எனக்கு உணர்த்தக்கூடிய குருவாய் வருவாய். வந்தா மட்டும் போராது, அருள்வாய். குரு இருந்தா மட்டும் போதுமா? அவர் அருள் தேடி உய்யும் வகை தேடி உள்ளம் உருகின்றேன். பிரபஞ்சத்தில் சூக்குமமாக இருந்த அந்த பிரம்மத்தை நாம் அறிய முற்படுவதற்கு பெயர்தான் விஸ்வ ரூப தரிசனம். காசிக்கு போய் அந்த தரிசனத்தை செய்ய வேண்டியதில்லை, குமரிக்கு போய் தரிசனத்தை செய்ய இருந்த இருப்பிலிருந்தே, இருந்த இடத்திலிருந்தே அந்த விஸ்வநாதனை விஸ்வரூபமாக நாம் தரிசித்து விட பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனோடு பழகி கொண்டுதான் இருக்கிறோம், பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம், உறைந்து கொண்டுதான், வாழ்ந்து கொண்டுதான், அடித்து எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பரம்பொருளாக நாம் இதை பார்க்கிற பொழுது இந்த பிரபஞ்சம் சூக்குமமாக இருந்திருக்க கூடும். சூக்குமமாக இருந்த பிரபஞ்சம் ஸ்தூலமாக வெளிவந்த பின்பு பரம் அவ்யக்தமாகிவிட்டது, பரம் சூக்குமமாகிவிட்டது. பரம் சூக்குமமாக போய்விட்டதனாலே நமக்கு பிரபஞ்சம் காட்சி பொருளாக ஸ்தூல பொருளாக வந்து கொண்டிருக்கிறது. இது பொய் என்றார்கள் தத்துவ ஞானிகள். பிரபஞ்சம் பொய், உயிர்கள் பொய், காணுகின்ற காட்சிகள் எல்லாம் பொய். உண்மையில் சொல்லி பாருங்கள், இது பொய்யா? இது பொய்யா இருக்கு? இந்த வாழ்ந்து கொண்டே இந்த வாழ்க்கையை நாம் பொய் என்று சொல்லிவிடலாமா? இது பொய் அல்ல, ஆனால் இது மெய்யும் அல்ல. கனவு பொய் அல்ல, கனவு காண்கிறோம் இல்ல, கத்துகிறோம் இல்ல, அதில் ஓடுகிறோம், உதவி வாங்குகிறோம், அழுகிறோம், சிரிக்கிறோம், ஆனந்தப்படுகிறோம், வியர்க்கிறோம், விறுவிறுக்கிறோம், எல்லாம் மூச்சு வாங்குகிறது. அப்ப கனவு பொய் அல்ல, ஆனால் கனவு மெய்யும் அல்ல. இந்த பிரபஞ்சம் பொய் அல்ல, ஆனால் சத்தியமும் அல்ல. சத்து என்ற உண்மை பொருள் ஒன்றுதான் சத்தியம். இது சத்தியம் அல்ல என்று சொல்ல வந்தவர்கள் தான் அதை அப்படித்தான் முன்னோர்கள் சொன்னார்கள். இது சத்தியம், அந்த சத்து ஒன்றுதான் மெய்ப்பொருள், சத்து. இந்த பிரபஞ்சம் மெய்ப்பொருள் அல்ல. மெய்ப்பொருள் என்பது மாறாதது. இது நிகழ்ச்சி, இது நிகழ்ச்சி, இது மாறுதலுக்கு உட்பட்டது. இது மெய்ப்பொருள் அல்ல, இது சத்தியம் அல்ல என்று சொல்லி சென்றதை பின்னாடி வந்தவர்கள் பொய் என்றார்கள். சத்தியத்திற்கு ஆப்போசிட் பொய் தானே, உண்மைக்கு மறு பக்கம் பொய் தானே, இது பொய் என்றார்கள். அப்படி பொருள் கொள்ளக்கூடாது அன்பர்களே. இது பொய், உண்மை அல்ல. இது நித்தியம் அல்ல, இது சத்தியம் அல்ல, இது மெய்ப்பொருள் அல்ல என்று பொருள் கொண்டு பாருங்கள். பொய் என்பதற்கு வேறு விளக்கம், இது பொய் உண்மை அல்ல என்று வருவதற்கு வேறு விளக்கம். இப்ப புரியுதுங்களா அணுகுமுறை? நாம் அப்படிதான் அணுகணும். இந்த தோற்றங்கள் பொய் அல்ல. திரும்பவும் வருகிறேன். இன்றைக்கு அக்ஷய திருதியை வரப்போகிறது. எல்லோரும் கியூவில் நின்று ஏதோ வாங்குவதற்கு இப்பொழுதே பீடிகை போட ஆரம்பித்து விட்டார்கள். நாம எல்லாம் சென்று ஆபரணங்களை எல்லாம் வாங்கி, ஒரு அம்மா இவ்வளவு பெருசா போட்டுக்கிட்டு இப்பவே போஸ் கொடுக்குது, உடம்பே தெரியல, முழுக்க முழுக்க ஆபரணமா தெரியுது. இதையெல்லாம் ஏன் சார் நீங்க பாக்குறீங்க? சொல்லணும் இல்ல இங்க வந்து. அவ்வளவு ஆபரணத்தையும் பார்க்கிற பொழுது பார்க்கிற பார்வையை பொறுத்து அது காட்சி கொடுக்கிறது. என்ன சார் இது? எல்லாருக்கும் ஆபரணமா தானே தெரியும். ஆமா, உனக்கு ஆபரணமாக தெரியும், அவர்களுக்கு அதுவும் மற்றவர்கள் போட்டிருக்கிறதை பார்த்து அதை வேற்றுமைப்படுத்தி அந்த கடையில நல்லா இருக்குதான், எல்லா கடையிலையும் ஒன்றுதான்,
ஆனால் விளம்பரப்படுத்தி அதை அப்படியெல்லாம் பார்த்து 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 என்ன சொல்லுகிறோம், இந்த கடையில் வாங்கினால் இந்த ஆபரணம் நன்றாக இருக்கிறது, இது நன்றாக இருக்கிறது சொல்லு. நம் பார்வை எல்லாம் இந்த சூட்குமத்தில் இல்லாமல் இந்த ஸ்தூல வடிவத்தில் அதில் தான் நிலைத்திருக்கிறது. இது சாதாரண மனிதனுடைய ஒரு பார்வை. இதை 3 பேர் பார்க்கணும். ஒரு ஆச்சாரி பார்க்கணும், ஒரு ஆசிரியன் பார்க்கணும், ஒரு ஆச்சாரியார் பார்க்கணும். ஒரே ரைம் வரா மாதிரி சொல்றேன். ஒரு ஆச்சாரி பார்க்கிற போது நகையை பார்க்க மாட்டான், பொண்ணை பார்ப்பான். இது 22, இது 24, இது 18, இது ஒன்னும் சொல்ல மாட்டேன். இது யார் பார்வை? ஆச்சாரி பார்வை. ஒரு ஆசிரியர் பார்க்கிறார். இவர் ஆச்சாரியரும் இல்ல ஆச்சாரியும் இல்ல. இவர் என்ன பார்ப்பாரு? நகை நல்லா இருக்கு, இந்த நகை இந்த கலப்பட இந்த இதுல போட்டு செஞ்சா இந்த கெட்டப்ல வரும், இது நல்லா இருக்கு, இதை நீங்க வாங்கி போடுங்க, உங்களுக்கு இது நல்லா இருக்கு, உங்களுக்கு இது நல்லா இருக்கு. ஒரு ஆசிரியர். ஆச்சாரியர் பார்க்கிறாரு, என்ன நகை இது. ஆச்சாரியார்னால் குரு, ஆச்சாரியா குரு. அவர் என்ன பார்க்கிறாரு? நகை சரி, ஆபரணங்கள் சரி, இது எந்த கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, இதனுடைய மூலம் என்ன? ஆசிரியர் தங்கம் தான் அது மூலம்னு சொல்லிட்டாரு. நான் அதை கடந்து சொல்றேன், இது தங்கம் எதனுடைய மூலம்? இந்த தங்கத்துக்கு மூலம் இந்த மண் தானே, இந்த மண்ணுக்கு மூலம் அதுதானே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய். இங்கதாங்க நம்ம சப்ஜெக்ட். எது வானமாக இருக்கிறதோ, எது விண்ணாக இருக்கிறதோ, எது மண்ணாக இருக்கிறதோ, எது நீராக நிலமாக காற்றாக வழியாக வெளியாக ஒளியாக இருக்கிறதோ அது உண்மையுமாகவும் இருக்கிறது, உண்மை அல்லாததுமாகவும் இருக்கிறது. நான் சொல்றது பொய் இல்லை. உண்மையுமாய் இன்மையுமாய் சத்தியமாக இருக்கிறது ஒரு பக்கம், அதுக்கு மாற்றாகவும் இருக்கிறது. அசத்தியம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணல பாருங்க எவ்வளவு. ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கும் போதுதான் பொய் பொய்ன்னு சொல்லி எல்லாரையும் பொய் ஆகிட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொல்றோம். நான் அடுத்த லைன் சொல்லல, அது சொல்றது உண்மை. பாவிகளேன்னு அவங்க சொல்றது உண்மை. உண்மை உண்மையை புரிந்து கொண்ட நாம் தவறு செய்து விட்டோம். விவிலியத்தில் வெளியில போய் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கூட அவங்க சொல்றாங்க, பாவிகளே நில்லுங்கள், பாவிகளே நில்லுங்கள். உடனே ரொம்ப நாள் எனக்கு கூட கோபம் வந்தது, இவரு பாவியா இருக்கலாம், இவரையும் மற்றவங்களை போய் பாவி சொல்றார். உண்மை அது இல்லை. அந்த வார்த்தை, விவிலியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அதிசூக்குமமானது, அதி உண்மையானது, அதி அற்புதமானது. விளக்கம் சொல்லுகிறேன் நண்பர்களே. ஒன்றை நாம் பாவனை செய்கிற போது அதாகவே மாறுகிறோம், ஒன்றை நாம் அனுமானிக்கிற பொழுது அதாகவே மாறுகிறோம், ஒன்றை நாம் நேர்காணல் செய்கிற போது அதாகவே மாறுகிறோம். நீ மற்ற பொருட்களாக பார்க்கிற பொழுது நீ அதாக மாறுவதை விட்டு நீ ஏதோ அதாக உன்னை பாவித்தால், நாடகத்தால் உன் அடியார் போல் பாவனை செய்து, மாணிக்க வாசகர் சொல்றார், வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் நீயாக பாவனை செய், உன்னை போல் நான் இருக்கிறேன், அதை பாவனை செய். சுத்த வெளியாக பரிசுத்த ஆவியாக உன்னை பாவனை செய்து கொள் என்று சொல்லுகிறேன். அந்த பாவி என்றதைத்தான் அவர்கள் குறுகி பாவி, நீயே பாவி நினைச்சுக்கிற. இப்ப இப்படி சிந்திச்சு பாருங்க, அங்க ஒரு உண்மை இருக்குல்ல. ஆக ஒவ்வொரு தோற்ற பொருளுக்கு உள்ளும் பாரும் புனலும் கனலும் வெம்காலும் சுடர்மதி தூரும் சுவை ஒளி ஊர் ஓசை ஒன்றுபட தேரும் என்கிறது அபிராமி. அந்த இப்ப படிச்சு பாருங்க எடுத்து. பாரும் புனலும் கனலும் வெம்கால பஞ்சபூதம், சுவை ஊறு ஒளி ஓசை பஞ்ச தன் மாத்திரை. இது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. அதை நான் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லி. வானாகி மண்ணாகி இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருள் தான் நீயாகவும் இருக்கிறது, நானாகவும் இருக்கிறது, பிரபஞ்ச பொருளாகவும் இருக்கிறது. ஆதியின் அசைவே பரமானு. அவை ஒவ்வொரு அளவில் ஒன்று கூட வேதம் கூறும் ஐம்பூதம், அந்த விண்முதல் மண்மறை வேறு இல்லை. இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு
இறைவன் என்ற ஆதி பரம் எடுத்த பல பல கோடி உரு நெடிய விரிந்த மண்டலமே, நெடிய விரிந்த மண்டலமே பெரிய இயக்க பேரண்டம். ஒரு நிமிஷத்துல அங்கிருந்து பிரபஞ்சத்துக்கு வந்துட்டாரு பாருங்க மகரிஷி. ஆதியின் அசைவே பரமானு, அவை ஒவ்வொரு அளவில் ஒன்று கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண்முதல் மண்வரை வேறில்லை. இப்ப நம்ம விண்ணையும் மண்ணையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இதோடைய மூலப்பொருள் என்ன? எந்த பொருளையும் பார்க்கும் இடத்து இரண்டு விதமான பார்வை வேண்டும். இரண்டு விதமான பார்வை வேண்டும். ஒன்று புறப்பார்வை, இன்னொன்று அகப்பார்வை. புறப்பார்வையாக பார்க்கும் இடத்து ஆரம்பத்தில் சொல்லேன், அதனுடைய ஸ்தூல சரீரம் தான் உங்களுக்கு தெரியும். அகப்பார்வை காணுகின்ற இடத்து ஸ்தூலம் சூக்குமம் புரிய காணும். பெரிய மலைமுகடு, அந்த மலைமுகடுகளின் மேல் மேக கவிப்பு. அப்படியே மேகம் மேகம் என்பது நீராவி, அது குவிந்து குவிந்து மலையை பிடித்துக் கொண்டது. மலையை மேகங்கள் பிடித்துக் கொண்டதா தெரியவில்லை, அல்லது மேகங்கள் மலையை அரவணைத்துக் கொண்டதா தெரியவில்லை. ஆனால் அப்படியே சேர்ந்து 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 பனி மூட்டம், பனிமலை, இமயமலை. கீழே ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றினுடைய சலசலப்பு. இந்த ஆற்று நீர் எங்கு போய் சேருகிறது? கடலில் சென்று சேருகிறது. அந்த ஆற்று நீர் எங்கிருந்து வந்தது? கடலில் இருந்து வந்தது. கடலில் இருந்த நீர் ஆவியாகி மேகமாகி மழையாகி ஆற்று நீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்று நீர் ஓடுகின்ற பொழுது அதிலே எவ்வளவு சலசலப்பு, மகிழ்ச்சி. ஏன் அந்த மகிழ்ச்சி? கடலில் சென்று கலக்க போகிறோம் என்ற மகிழ்ச்சி, ஆரவாரம், தினவெடுப்பு, ஆர்ப்பரிப்பு, கொக்கரிப்பு, அப்படியே ஆர்த்தெடுத்து கொண்டு போய் இதை மலைமுகட்டில் இருந்த அந்த வெண்பனி கண்ணீர் உருகிறது, கண்ணீர் விடுகிறது. நீ மட்டும் இப்படி ஓடி போகிறாயே, ஆற்றை பார்த்து சொல்லுகிறது, நீ மட்டும் இப்படி ஓடி போகிறாயே, நான் வர மாட்டேனா? கண்ணீர் விடுகிறதாம். நான் வர மாட்டேனா? நான் உன்னை போல் ஆக மாட்டேனா? அப்போது அது ஓடிக்கொண்டிருக்கிற வேகத்தில் அதை பார்த்து புன்முறுவல் பூர்த்து கொண்டே, நீயும் நானும் ஒன்றுதான். பனி கட்டிதானப்பா அது. நீயும் நானும் ஒன்றுதான். அங்குதான் நான் இருந்தேன். நீ இருக்கிற இடத்தில் தான் மலையை பிடித்துக் கொண்டேன். நான் பிடித்துக் கொண்டவுடன் அந்த மலையும் என்னை பிடித்துக் கொண்டது. பற்று, பாசம், சுற்றம், ஊரார், பதவி, பதிவு, இவை அத்தனையும் என்னை பிடித்துக் கொண்டது. நானும் விடவில்லை, அதுவும் என்னை விடவில்லை. முடிவில் மணவளக்கலை சேர்ந்தேன். பிரம்மஞான சூரியனுடைய ஆதவனின் பொற்கிரணங்கள் என் மீது பட்டது. தவமாகிய கனல் பெருகியது. தவக்கணல் பட்டது. ஆதவனின் பொற்கிரணங்களாகிய குருவினுடைய தீட்சண்யம் என் மீது பட்டது. பனி உருகியது, ஆறாக பெருகியது. நான் இந்த உருவை அடைந்து விட்டேன். நான் புறப்பட்டு விட்டேன் என் பயணத்தை நோக்கி. என் பயணம் இங்கே முற்று பெற்று விட்டது. நீ எப்போது தொடங்க போகிறாய்? இப்போதாவது ஆரம்பித்தால் எப்போதாவது அங்கு வந்து சேருவாய். நீ வந்து சேருகிற பொழுது நான் இருக்க மாட்டேன், நான் அதாக இருப்பேன். நீயும் அதாக மாறிவிட்ட பொழுது, மாறுகின்ற பொழுது, நீயும் நீயின்றி நான் இல்லை, தாயின்றி சூழில்லை. இந்த பார்வை திவ்ய பரிமாணம், பௌதீக பரிமாணம் என்று இரண்டு பரிமாணங்களை கொண்டது. குருட்சேத்திர மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தனஞ்சயன் வில்லை எடுக்க மாட்டேன் என்கிறான். நீ வந்த வேலை போர், போர் முடிக்க வந்திருக்கிறாய். என் எதிரே இருப்பது பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், என் பெரியப்பா, என் சகோதரர்கள், என் சுற்றத்தார் இருக்கிறார்கள். இவர்களை போய் என்னை கொள்ள சொல்லுகிறாயே பரந்தாமா. போர்க்களத்திலே போர் புரிய வந்திருக்கிற ஒரு வீரன் போரை மட்டும்தான் நினைக்க வேண்டும். இங்கு உனக்கு உரிய கடமை என்ன? சிந்தித்துப்பார். என்ன கடமை என்னால் செய்ய முடியாது?
இப்படி போராட்டம் நடக்கிறது. முடிவில் சொல்லுகிறான், இவனால் சரி செய்ய முடியவில்லை. முடிவாக சொல்லுகிறான், அப்பா நீ பௌதீக பரிமாணம் கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறாய். நீ பௌதீக பரிமாணத்திலிருந்து விலகி திவ்ய பரிமாணத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பார், இந்த குருஷேத்திரத்தை பார். புரியல சார். அவன் சொல்றான், எனக்கு புரியல சுவாமி. இப்ப சொல்றேன் புரியல சார். அப்ப புரியல சார், புரிய வைக்கிறேன். பௌதீக பரிமாணம் என்றால் கட்புலனால் இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பது. மகரிஷி கொடுக்கிற அந்த பார்வை, கட்புலனால் காணுகின்ற பொருட்களோடு கருத்து ஊன்றி அதன் மூல உட்பொருளாம் மெய்ப்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம். நீ கட்புலனால் பார்க்கிறியே, இந்த புலன்கள் தெரியக்கூடிய ஸ்தூல வடிவம் எல்லாமே தெய்வ வடிவம் தான். ஏன்? அதன் மூல உட்பொருளா மெய்ப்பொருளை உணர்ந்த போது எவ்வுயிருக்கும் உயிராம் அகம் என்ற அறிவாய் ஆற்றும் உட்பொருளே மெய்ப்பொருளாம் தெய்வம் இதுவே. உயிர்களெல்லாம் தெய்வமன்றி வேறொன்றில்லை. பாரதி. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகைகள் மட்டுமின்றி இன்று பார்க்கிற பருப்பொருள்கள் அத்தனையும் தெய்வம். வெயில் அளிக்கும் ரவி, விண்மீன்கள், பலப்பலவாம் கோள்கள் இயங்குகின்ற அத்தனையும் தெய்வம். விண்மீன் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம். நிற்பனவே பரப்பனவே அனைத்தும் நீங்கள் தானா? பாரதி பாட்டை கேட்டிருப்பீங்க சினிமாவில். அப்படி பார்க்கின்ற அத்தனை பொருள்களையும் கண் என்ற புலன் கொண்டு பார்க்கிற பொழுது அது பௌதீக பரிமாணம். கண்களை மூடி பாருங்கள், அகக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள். விவேகம் என்ற ஒளி விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், இந்த உயிர்களை பாருங்கள். சற்று நேரம் கண்ணை மூடுங்க, உங்களுக்கு அந்த பரிமாணம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆழ்ந்து கண்ணை மூடிக்கொள்ளுங்க. ஸ்தூல வடிவமாக தெரிகிற உங்களுடைய உருவத்தை பாருங்க. ஸ்தூல வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை பாருங்க. ஸ்தூல வடிவமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பாருங்க. பிரபஞ்சத்தை கடந்து ஆழ்ந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த பிரபஞ்சத்தை கன நேரம் உங்கள் கண்முன் திவ்ய பரிமாணமாக கொண்டு வாருங்க. அப்படி கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஆசிரியரால் தொடப்பட்டு விட்டீர்கள். உங்களுடைய அகக்கண் கொண்டு பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் எப்போதோ அடைந்து விட்டீர்கள். ஆனால் அந்த பக்குவத்தை அடைந்த பின்னும் இன்னும் கண்களால் திறந்து பார்க்காமல் இருக்கிறீர்கள். புறக்கண் கொண்டு பார்த்தது போதும், அந்த பரந்தாமன் பார்த்தனுக்கு தொட்டது போல் நீங்கள் உங்கள் ஆசிரியரால் அருட்தந்தையால் தொடப்பட்டு விட்டீர்கள். தொட்ட இரு பொருட்களோடு தொடப்பட்டதாய் உணரும் அரூபத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். பார்த்தனுக்கு முதல் முறையாக அறிவிக்கப்பட்ட போது அவன் இப்படித்தான் ஆச்சரியப்பட்டான். அந்த மாபெரும் பேரறிவை பேருருவத்தை அவனால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. இப்போது அகக்கண் கொண்டு பிரபஞ்சத்தை பாருங்கள். அந்த பார்வையை பார்த்து அவன் அதிசயித்தான், பிரமித்து போனான். எங்கும் கோடி சூரிய பிரகாசமாக ஜாஜ்வல்யமாக பறந்து விரிந்து செறிந்து கிடக்கிற இந்த பிரபஞ்ச காட்சியை ஓர் உருவமாக அவன் காண்கிறான். அந்த ஓர் உருவத்தில் கோடானு கோடி அஸ்வினிகளும் ருத்ரர்களும் பிரம்மர்களும் சூரியர்களும் சந்திரர்களும் சித்தர்களும் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். ஓர் அணு முதல் ஆயிரம் உயிர்கள் வரை அந்த உருவத்தில் தோன்றுவதை காண்கிறார். கடலை காண்கிறான், மடலை காண்கிறான், காற்றை காண்கிறான், புயலை காண்கிறான், நீரை காண்கிறான், நெருப்பை காண்கிறான், நிலத்தை காண்கிறான், சூறாவளியை காண்கிறான், பேர் இறைச்சல் கொண்ட பேர் அருவியை காண்கிறான், கடலின் ஆரவாரத்தை காண்கிறான். யுக யுகங்களாக பறந்து விரிந்து செறிந்து கிடக்கிற இந்த உக தத்துவமே ஓர் உருவத்துக்குள் புகுந்து மறு உருவமாக வெளிவருவதை காண்கிறார். கோடி சூரிய பிரகாசமுடைய இந்த மகா பிரகாசத்தை அவனால் புறக்கண் கொண்டு காண முடியவில்லை, அகக்கண் கொண்டு காண்கிறார். அதற்கு உருவமும் இல்லை, ஆனால் உருவம் இல்லாத நிலையும் இல்லை. அருவமும் இல்லை, அரு உருவம். அதற்கு ஆரம்பம் இல்லை, நடுவும் இல்லை, முடிவும் இல்லை. எங்கும் அதற்கு கண்கள், எங்கும் அதற்கு கால்கள், எங்கும் அதற்கு கைகள், எங்கும் அதற்கு பூரண நிலைகள், எங்கும் அதற்கு விளக்கம், எங்கும் நீக்கமர நிறைந்து செறிந்து பறந்து விரிந்திருக்கிற அந்த பார்வையிலே
அதே பிரம்மத்தை அவன் சூழநிலையிலே கண்டு கழிக்கிறான். அங்கு ஓரணுவாக தோன்றி அது காற்றாகி, அது வெப்ப காற்றாகி, அது நீராகி, நிலமாகி, பஞ்ச பௌதீக பிரிவுகளாகி, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், அந்த மனத்தையும் உணரக்கூடிய இந்த உயிர்களிலே மனமாகி, ஓருயிராகி, ஈரறிவாகி, மூன்றறிவாகி, நான்கறிவாகி, ஐந்தறிவாகி, ஆறறிவாகி, இன்று தன் வரையிலே அந்த இணைப்பு பிரம்மத்திலிருந்து எங்கும் நீங்காமல் நிறைந்து 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 பறந்து விரிந்து நிறைந்து விரைந்திருக்கிற நிலையை காண்கிறான். தன்னிலிருந்து பிரித்து கொண்டே போனால் நான்கறிவு, மூன்றறிவு, ஐந்தறிவு, ஓரறிவு, பஞ்ச தன்மாத்திரை, பஞ்சபூதம், விண்ணுக்கு ஆதியாகிய பிரம்மம், ஆதி பிரம்மம். இந்த ஆதி நிலை, ஆதி பராசக்தி சொரூபமாகவே எங்கும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து கோள்களும் நாள்களும் விரிந்து செறிந்து நிறைந்து கிடக்கிற இந்த மாபெரும் தத்துவம் அவன் கண் முன்னால் விஸ்வரூப தரிசனமாக நிறைந்திருப்பதை பார்க்கிறான். நன்றாக பாருங்கள். உங்கள் ரூபத்தை நீங்களே தரிசியுங்கள். அதற்கு அப்பால் செல்லுங்கள். அப்பால் விரிந்து 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 அப்பால் 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 ஆழ்ந்து 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 செல்லுங்கள். இவ்வளவு விஸ்தீரணமும் பரமும் விரிந்து நிறைந்திருக்கிற இந்த பிரபஞ்சம் எங்கு சூழ் கொண்டிருந்ததோ அந்த சூழ்வெளிக்குள் நீங்கள் செல்லுங்கள். அந்த கருவாகவே மாறிவிடுங்கள். இப்பொழுது இந்த பிரபஞ்சமும் நீங்களும் ஒரு புள்ளியாக, புள்ளியின் புள்ளியாக, புள்ளிக்குள் புள்ளியாக மாறிவிட்டீர்கள். எங்கும் இருட்டு, மையிருட்டு, பரம ஆகார புருஷம், நிராகாரம், நிர்குண பிரம்மம், நிர்விகல்ப நிலை, சர்வசமாதி நிலை, நிர்பீஜ நிலை, நிர்ச்சகுண நிலை, நிரிந்திரிய நிலை, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலை, நிர்பீஜ நிலை, சிவோகம நிலை, வாழ்நிலையை அடைந்து விட்டேன். அங்கு என்னை பரம் ஆட்கொண்டு விட்டது. அங்கு என் ஊன் உணர்ந்தேன், வினை உணர்ந்தேன், எனை உணர்ந்தேன். இங்கு என் பல பலவா வினாக்களுக்கெல்லாம் விடையாயிற்று என்று சொல்லுவார் அருட்தந்தை. உங்கள் வினாக்களை இங்கு தொடுத்து பாருங்கள். இங்கிருந்துதான் அருட்தந்தை எழுதினார். எந்த ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மூலையில் அசைந்தாலும் அது விண் விரைவின் அலையாய், அது விண் விரைவின் அலையாய் சிந்தனையின் ஆழத்தில், சிந்தனையின் ஆழத்தில் திளைத்து மகிழ்கின்ற திருவிளையாடல் தன்னை எண்ணி நான் இறைவா நிறைவாய் உள்ளேன். இப்போது மெதுவாக இந்த திவ்ய பரிமாணத்தை விட்டு மெதுவாக சுருங்கி 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 உங்கள் ஸ்தூல பரிமாணத்திற்கு வாருங்கள், பௌதீக பரிமாணத்திற்கு வாருங்கள். இப்போது நினைத்து பாருங்கள், நீங்கள் பார்த்தது யாரை? நீங்கள் ரசித்தது யாரை? நீங்கள் உணர்ந்தது யாரை? நீங்கள் அறிந்தது யாரை? உங்களுக்கு எது அறிவிக்கப்பட்டது? நீங்கள் தேடியது யாரை? நீங்கள் யாரால் தொடப்பட்டீர்கள்? அன்பர்களே, அவர்தான் விஸ்வநாதர், அவர்தான் விஸ்வரூபம். இதுதான் விஸ்வரூப தரிசனம். இதுதான் பார்த்தனுக்கு பரந்தாமன் காட்டிய விஸ்வரூப தரிசன காட்சி. இந்த காட்சியை பார்த்து கொண்டே நாம் பரமனை பார்க்கவில்லை என்று பகர்வது சரியா?